நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.33. கொஷின் பாருங்கள். ஒரு கான்கிரீட் பாலம் பரவளைய வடிவில் உள்ளது. சாலையின் மேல் உள்ள பாலத்தின் நீளம் 40 மீட்டர் மற்றும் அதன் அதிகபட்ச உயரம் 15 மீட்டர் எனில் அந்த பரவளைய வளைவின் சமன்பாடு காண்க. சரிங்களா? இப்போ ஒரு பாலம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எக்ஸ்னு எடுத்துப்போம், ஒய்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது பாலம் அப்படின்னும் போது சாலையின் மேற்பரப்பில் பாலத்தின் நீளம் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இது பரவளையம் கீழ்ப்புறமாக வருமா? அப்போது இதுக்கு மொத்தமாக இந்த பரவளையம் பார்த்திங்கன்னா 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக 40 மீட்டர். இது லென்த்து பார்த்திங்கன்னா உயரம் 15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 15 மீட்டர் இந்த ரெண்டு பக்கத்துக்கும் சென்டரில் 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இன்னும் 40 மீட்டர். இப்போ இந்த பக்கம் 20 மீட்டராக இருக்கும், இந்த பக்கம் 20 மீட்டராக இருக்கும். இந்த பக்கம் 20 ப்ளஸில் வரும், இந்த பக்கம் மைனஸில் வரும். இந்த புள்ளியில் நம்ம எடுத்து எழுதும் போது 20, இப்போது ப்ளஸ்ஸு ஒய் இங்கே மைனஸ்ஸு எக்ஸ் அச்சு ப்ளஸ்ஸு ஒய் அச்சு மைனஸ்ஸு, இங்கே எக்ஸ் அச்சு மைனஸ்ஸு ஒய் அச்சு மைனஸ்ஸு. அப்போது ப்ளஸ் 20, -15, இங்கே -20, -15. சரிங்களா? இப்போ இந்த புள்ளியை வச்சு நம்ம எடுத்து எழுதலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பரவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையது. இப்போ கீழ்ப்புறம் திறப்புடையது நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும். x² = -4ay. பிளாக்கில் எழுதிக்கோங்க. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த புள்ளி கொடுத்து ஒரு புள்ளி கண்டுபிடிச்சா இன்னொரு புள்ளிக்கான ஆன்சர் நமக்கு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம +20, -15 இந்த புள்ளி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் +20, -15, ஒரு பக்கம் -20, -15. ஒரு புள்ளி வச்சு இன்னொரு புள்ளிக்கான ஆன்சர் நம்ம சொல்ல முடியும். அப்போது இந்த +20, -15 என்ற புள்ளியை ஃபார்முலாவா இது 1 எடுத்துக்கலாம். 1ல் பிரதியிட. அப்ளை பண்ணும்போது இது எக்ஸ்னு எடுத்துப்போம், இது ஒய்னு எடுத்துப்போமா? இங்கே அப்ளை பண்ணலாமா? எக்ஸ்ன்ற தவிர எனக்கு 20 இருக்கா? இப்போ 20² = -4a, ஒய் பார்த்திங்கன்னா -15. சரிங்களா? இப்போ 20² பண்ணணும். இப்போ 20 × 20ன்னு போடும்போது இப்போ 400ன்னு வருமா? ஈக்குவல் -× ப்ளஸ் ஆயிரும். 4 × 15 60. அப்போது 60a அப்படின்னு வருமா? நமக்கு ஏ மட்டும்தான் வேணும். இந்த பக்கம் பெருக்கலுக்கு 60, இந்த கொஞ்சம் வகுத்தில் வருமா? இப்போ 400/60 = ஏன்னு வரும். இந்த 0 கேன்சல் ஆயிரும். பார்த்திங்கன்னா 2 0 20ன்னு வருமா? அப்போது ஏவோட வேல்யூ மாற்றி எழுதும் போது 20/3 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ ஏ கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஏ வேல்யூ அப்ளை பண்ணும் போது நமக்கு இதுக்கான சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாமா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இது. அப்போது ஏயின் மதிப்பை 1 அப்ளை பண்ணலாமா? 1ல் பிரதியிட. 1 பார்த்திங்கன்னா x² = 4ay -4ay. சரிங்களா? இப்போ x² = -4, a பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20/3 × y. சரிங்களா? அப்போ இருக்கலாமா? பெருக்கும் போது 4 × 2 8. அப்போ x² = -80/3yன்னு வருமா? இது இப்படி விட்டாலும் விடலாம், இல்லை ஆர்டராக பார்த்திங்கன்னா உங்கள் வகுத்தில் இருக்கிற கொஞ்சம் பெருக்கில் போகுமா? அப்போ 3x² = -80y இப்படி எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா?